கிராமர்ல என்ன பார்த்தோம்? கிளாஸஸ். கிளாஸ்னா என்னன்னோ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், அது வந்து சப்ஜெக்ட் வெர்ப் ரெண்டுமே இருக்கும்னு சொன்னோம். ரெண்டு விதமான கிளாஸ், இண்டிபெண்டன்ட் கிளாஸ், டிபெண்டன்ட் கிளாஸ். ஒன்றை சார்ந்து இன்னொன்னு இருக்கிறது அது டிபெண்டன்ட். இண்டிபெண்டன்ட் கிளாஸ் வந்து அது தனித்துவமாவே ஒரு கம்ப்ளீட் மீனிங், ஒரு கம்ப்ளீட் தாட்டை கொடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம் இண்டிபெண்டன்ட் கிளாஸ். டிபெண்டன்ட் கிளாஸ் தான் 3 டைப்ஸ் ஆஃப் டிபெண்டன்ட் கிளாஸ் நம்ம பார்த்தோம். அட்ஜெக்டிவ் கிளாஸ், அட்வர்ப் கிளாஸ், நவுன் கிளாஸ். எந்த விதமான, எத்தனை, அந்த மாதிரி அது இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதா அப்படின்னா அட்ஜெக்டிவ் கிளாஸ். கரெக்டா? அட்ஜெக்டிவ்னா இட் இஸ் a word that describes a noun இல்லையா? so it is giving more information about a noun. எந்த விதமான, எந்த புஸ்தகம், இப்போ உதாரணத்துக்கு the book that I left on the bus belongs to Mr. Bhaskar. நான் யார் விட்டுட்டு போன புக்கு, whose book, the book that I left. so அது வந்து adjective class. கரெக்டா? அடுத்தது adverb class. அது வந்து it gives more information about the verb. எங்க, எப்போ, எப்படி, எது வரைக்கும், எவ்வளவு தூரம் வரைக்கும், வாட் எக்ஸ்டென்ட், என்ன சூழ்நிலையில. she was happy because her father gave her a watch. அவ எதனால சந்தோஷமா இருந்தா? because her father gave her a watch. the because. noun classனா என்னன்னு சொன்னோம்? it takes the place of a noun in a sentence. நவுனுக்கு பதிலாக உபயோகிக்கப்படுற ஒரு வார்த்தையா இருக்கும் நவுன் கிளாஸ். இன்னி கிளாஸ்ல phrases அதான் பார்க்க போறோம். phrases ஞாபகம் வச்சுக்கோங்க. classes contain and a verb, subject and a predicate. இது வந்து phrases are group of words. ரெண்டுமே it consists of group of words தான். இதுவும் group of words that form meaningful unit but it is not complete sentence. இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஆன சென்டென்ஸா இல்ல, சப்ஜெக்டும் வேர்பும் இதுல கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வர வர அடுத்தடுத்த இதுல எக்ஸாம்பிள்ஸ், உதாரணங்களோட நம்ம பார்க்கலாம். so 3 types of phrases: noun phrase, verb phrase, prepositional phrase. எப்படி 3 types of dependent class பார்த்தோம், adjective, adverb, noun class. அது போல phrases வந்து 3 விதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்னு noun phrase, verb phrase, அப்புறம் preposition, prepositional phrase. noun phrase. noun phrase na group of words made up of a noun and its modifiers. made up of noun and its modifiers. it functions like nouns. அந்த group of words ல நவுனும் அடங்கியிருக்கு, அதோடைய மாடிஃபையர், அந்த நவுனை மாடிஃபை பண்றா போல இருக்கிற வார்த்தைகளும் உபயோகிக்கப்பட்டிருக்கு. the little boy, the happy puppy, the blunt pencil, the shop on the corner. so the boy வந்து noun, மாடிஃபையரா இந்த லிட்டில் இருக்கு, it's modifying and its modifiers. group of words made up of noun and its modifier. the little boy ல boy வந்து noun, little அந்த boy பத்தி ஒரு விவரிக்குது, it is modifying the boy. happy puppy, சந்தோஷமான நாய்க்குட்டி. puppy வந்து puppy noun, we are modifying. இது வந்து the puppy வந்து நாய்க்குட்டியை வந்து விவரிக்குது, it is modifying how it is. happy. the blunt pencil, the shop on the corner. நம்ம டெக்ஸ்ட் புக்ல என்ன உதாரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு? the white car, my English teacher, என்னுடைய இங்கிலீஷ் டீச்சர். டீச்சருங்கிறது என்னுடைய நவுனா இருக்கு, அந்த டீச்சருக்கு மாடிஃபைங் வேர்டா என்ன இருக்கு? இங்கிலீஷ் டீச்சர், என்னுடைய இங்கிலீஷ் டீச்சர். the book shop, ஷாப்புங்கிறது ஒரு நவுன், அந்த நவுனை இன்னும் விவரிக்கிறதா, it is made up of a noun and its modifiers. so இதுதான் noun phrase.
group of words எழுதிக்கோங்க bookல group of words made up of noun and its modifiers. It functions like nouns. The happy puppy, the blunt pencil. அதாவது இந்த லெட் உடைஞ்சு போயிருந்தது ஒண்ணுமே இல்ல அப்படின்னா அது என்ன சொல்லுவோம், பிளண்ட் பென்சில் அப்படின்னு சொல்லுவோம். ஓரமா இருக்கிற இந்த ஓரத்துல இருக்கிற இந்த கடை தான். அதை மாடிஃபை பண்றதுக்கு என்ன வார்த்தை உபயோகிக்கப்பட்டிருக்கு, கார்னர், அந்த ஓரமா இருக்கிற அந்த கடை. So we are modifying the noun shop. இங்க இந்த பென்சிலை வந்து மாடிஃபை பண்ற வேர்டா பிளண்ட் இருக்கு. பப்பி, இந்த நாய்க்குட்டியை வந்து விவரிக்கிற வார்த்தையா மாடிஃபை பண்றதா ஹாப்பிங்கிற வார்த்தை இருக்கு. The little boy, சின்ன பையன். The pink house is for sale. எந்த வீடு விக்கிறதுக்கு இருக்கு, the pink house. ஹவுஸ்ங்கிறது நவுன், அது கூட மாடிஃபையரா என்ன உபயோகிச்சிருக்காங்க, பிங்க். அந்த பிங்க் கலர்ல இருக்கிற வீடு it is for sale அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுதான் noun phrase. verb phrase அடுத்தது அத பாப்போம். group of words made up of a verb helping verbs. இந்த கோர்வையா இருக்கிற வார்த்தைகள் வேர்பால செய்யப்பட்டிருக்கு. அதோடைய ஒரு துணை செயல் சொல். ஹெல்பிங் வேர்ப்னா என்ன, துணை செயல் சொல். ஒரு ஆக்ஷனோ அதுவா இருக்கலாம், அந்த ஆக்ஷனுக்கு இணையே ஒரு துணை செயல் சொல்லா அது இருக்கலாம். she smells the rose, இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் பாருங்க. அவன் ரோஜா பூவை மோந்து பார்த்தா, she smells the rose. ஸ்மெல்லுங்கிறது verb, அது வந்து ஒரு ஆக்ஷன் இல்லையா. she can smell the rose, அவளால வாசனையை she can smell the rose. ஸ்மெல்லுங்கிறது verb, the can smell சேர்ந்தா போல இருக்கிறத verb phrase ஆயிடுது. இதோட ஒரு ஹெல்பிங் வேர்பும் சேர்க்கப்பட்டிருக்கு இல்லையா. so this becomes இந்த can smellங்கிறது இந்த சென்டென்ஸ்ல verb phrase. group of words made up of a verb. இந்த group of words she smells the roseங்கிறது group of words. அதுல verb ஆனது smell. இந்த verb உடைய சேர்ந்து ஹெல்பிங் வேர்பா the can இருக்கு. so இதோட சேர்ந்து என்ன ஆகுது, verb phrase இது சொல்லப்படுறது. ஓகேயா, புரியுதா? he appears on screen as Joker. கோமாளி மாதிரி அவன் ஸ்கிரீன்ல தோன்றான். அதுதான் இந்த சென்டென்ஸோட அர்த்தம். appears இதுதான் verb இல்லையா. எப்படி அந்த தோன்றது எப்படி இருக்காங்கிறது appear, அதுதான் verb-ஆ இருக்கு. he has appeared on screen as Joker. அவன் ஸ்கிரீன்ல ஜோக்கரா காமிக்கப்பட்டிருக்கான். he has appeared, தோன்றப்பட்டிருக்கான். he has appeared, இந்த appearங்கிறது verb, இதோட சேர்த்து ஒரு ஹெல்பிங் வேர்பா சேர்த்திருக்கோம் இருக்கு. அதனால இது verb phrase-ஆ சொல்லப்படுது. இந்த has appearedங்கிறது verb phrase. இந்த சென்டென்ஸ்ல வெறும் appears மட்டும் தான் இருக்கு. அதனால இந்த சென்டென்ஸ்ல வெறும் verb மட்டும் தான் இருக்கு. இந்த சென்டென்ஸ் வந்து verb phrase வந்து has appearedங்கிறது ஆறுது. நோட் பண்ணிக்கோங்க இந்த எக்ஸாம்பிள்ஸை. நான் ஒரு 1 minute வெயிட் பண்றேன். phrase-னா முதல்ல என்னன்னு சொன்னோம், it is a group of words that form a meaningful unit. ஆனா it is not complete sentence. அது வந்து பரிபூர்ணமா கம்ப்ளீட் ஆகாத ஒரு சென்டென்ஸ். ஏன்னா அதுல வந்து ஒரு சப்ஜெக்டும் இல்ல வேர்பும் கிடையாது அப்படின்னு சொல்றோம். அதுதான் phrase. அதோடைய
டூ டைப்ஸ் நம்ம இப்ப பார்த்துட்டோம் இது வரைக்கும். நவுன் ஃப்ரேஸ் பார்த்துட்டோம், verb phrase. noun phrase na group of words made up of noun and its modifiers. noun ஓட சேர்த்து ஒரு modifier அதுவும் சேர்க்கப்பட்டிருக்கும். the white car, அந்த வெள்ளை கார், கார் தான் noun. noun ஓட என்ன இருக்கு, modifier white, அந்த காரை பத்தின விளக்கத்தை இன்னும் அதிகமா கொடுக்கிறது இல்லையா. my English teacher, the book shop, shop தான் noun, shop உடைய அந்த என்ன புக், என்ன கடை, புக்கு கடை. so it is a modifier தான் noun phrase. இப்ப நம்ம பார்த்தது verb phrase. verbனா என்ன, செயல் சொல் இல்லையா, ஆக்ஷன். ஏதாவது ஒரு ஆக்ஷன் வெளிப்படுத்துறது, செயலை வந்து காட்டுறதுக்கு தான் verbன்னு சொல்லுவோம். அதோட verb phrase-னா என்ன, phrase-னாலே it is a group of words அப்படின்னு சொல்லிட்டோம். so verb phrase-னால group of words that is made up of a verb and a helping verb. so இந்த ரெண்டு எக்ஸாம்பிளுக்கும் நமக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருது. இதுல வெறும் verb இருக்கு, இது verb phrase-ஆ இருக்கு இந்த சென்டென்ஸ்ல. she can smell the rose, இது helping verb, so it becomes a verb phrase. appears on screen as a joker, இல்ல appearsங்கிறது verb, has appeared on screen as a joker, has இதுதான் helping verb இந்த appearக்கு. so has appeared in the verb phrase. அடுத்தது போலாமா. இது prepositional phrase. இதுதான் third type of phrase. group of words that begin with a preposition and help to explain relationship between two things. இந்த group of wordsல முதல்ல ஆரம்பிக்கிற வார்த்தை வந்து ஒரு preposition-ஆ இருக்கு. அதோட அது என்ன பண்றது, it explains relationship between two things. அது இருக்கிற உறவை வந்து வெளிக்காட்டுறது. எஸ் காயத்ரி. காயத்ரி நீங்க ஹேண்ட் ரேஸ் பண்ணிருக்கீங்க, டவுட்டா இருந்தா சாட் பாக்ஸ்ல போடலாம். ஓகே, என்ன சொன்னோம், group of words that begin with a preposition. இந்த group of wordsல முதல்ல ஆரம்பிக்கிற வார்த்தை preposition-ஆ இருக்கு. அது வந்து என்ன பண்றது, அந்த வார்த்தைகளுக்கு இடையே இருக்கிற உறவை வந்து எக்ஸ்பிளைன் பண்றது. it explains the relationship between two things. so ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா அதுல வந்து ஒரு preposition இருக்கு, அந்த preposition-க்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அப்புறம் modifiers. எப்படி நம்ம அந்த noun phrase-ல modifiers பார்த்தோமோ அதே போலதான் இந்த prepositional phrase-லயும் modifiers உபயோகிக்கப்பட்டிருக்கு. preposition, object of preposition, modifiers நோட் பண்ணிக்கோங்க, ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டெக்ஸ்ட் புக்ல பேஜ் நம்பர் ஃபார் phrase is 67. 67 தான் phrases சொல்லப்பட்டிருக்கு. prepositional phrase வந்து பேஜ் நம்பர் 68ல இருக்கு. ஒரு group of words இருக்குன்னா அதுல 3 விஷயங்கள் இருக்கு. preposition இருக்கு, object of preposition ஒன்னு இருக்கு, அப்புறம் modifier.
167 இல்ல 67 67. இது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்தது கிளியரா இருக்கா எல்லாருக்கும்? ஓகே, எக்ஸாம்பிள் பார்க்கலாம் prepositional phrase-க்கு. The witch sat on her broom. இதுல on her broom இத நோட்டீஸ் பண்ணுங்க. இதுதான் prepositional phrase இந்த சென்டென்ஸ்ல. இல்ல ஆன்ங்கிறது preposition. நம்ம preposition படிச்சிருப்போம்ல, on, under, preposition of time, preposition of place எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? So on is a preposition. எங்க உட்கார்ந்தா அந்த witch? Sat on her broom. On is the preposition. Her யாருடைய broom? broom தான் வந்து இந்த preposition உடைய object. எது மேல உட்கார்ந்தது? எது மேல உட்கார்ந்தாங்க அந்த witch? broom. On தான் preposition. Consists of preposition, object of preposition சொன்னோமா? It consists of preposition. On தான் preposition. Object of preposition அப்படின்னு சொன்னோமா? Object of preposition என்ன? broom, தொடப்பம். So object of preposition on is broom. Her இதுக்கு இடையே it is relating, it is providing a relationship. யாருடைய தொடப்பத்து மேல உட்கார்ந்தா? on her. This is the modifier. இந்த prepositionக்கும் objectக்கும் இடையே இந்த modifier இருக்கு. யாருடைய broom மேல அந்த witch உட்கார்ந்தா? தன்னுடைய broom மேல. So on her broom is the prepositional phrase. இதுதான் அதுல ஆன்ங்கிறது preposition, herங்கிறது modifier. Her is the modifier. broom object of the preposition. Okay? அடுத்த example. The genie from the brass lamp granted 3 wishes. இந்த அலாவுதீன் அற்புத விளக்கு அந்த ஜீனி வந்து என்ன பண்ணுவான்? இந்த லேம்ப வந்து தேய்ப்பாங்க இல்லையா? So the genie from the brass lamp granted 3 wishes. 3 விஷ வந்து கிராண்ட் பண்ணாங்க. From the brass lamp. From the brass lamp தான் prepositional phrase. From the brass lamp. இல்ல ஃப்ரம்ங்கிற வார்த்தை ஃப்ரம்ங்கிற வார்த்தை preposition. எங்கே இருந்து? It is giving, it's saying from. From is the preposition. The brass, இந்த lamp வந்து அது modify பண்றது. எப்படி? எந்த மாதிரியான lamp? The brass. So the two words are the modifiers over here. லாம்ப்ங்கிறதா எதுல இருந்து? லாம்ப்ல இருந்து. So this becomes object of the preposition. இந்த prepositionக்குடையான பொருளாயிடுது இந்த lamp இல்லையா? இந்த lamp வந்து எந்த மாதிரியான lampன்னு சொல்றதுதான் brass. So this becomes
மாடிஃபையர்ஸ். இது வந்து நம்ம ஆப்ஜெக்ட்னா எடுத்துக்கூடாது, பிராஸ் லேம்ப் ஆப்ஜெக்டா எடுத்துக்கூடாது. லேம்புங்கிறது தான் என்னுடைய ஆப்ஜெக்ட். இந்த ப்ரப்போசிஷன் ஃப்ரம் உடைய ஆப்ஜெக்ட் வந்து வெறும் லேம்ப் மட்டும்தான். கரெக்டா? இந்த ரெண்டு வார்த்தையும் மாடிஃபையர். Granted 3 wishes. So in the sentence given, from the brass lamp is the prepositional phrase. இதுதான் prepositional phrase. இந்த ரெண்டு எக்ஸாம்பிளுமே நோட் பண்ணிக்கோங்க. நான் எதெல்லாம் preposition, prepositional phrase, எது prepositional phraseன்னு சொல்லியிருக்கேன். அதுல வந்து குறிப்பா இது preposition, modifier, object of preposition. இந்த மூணுமே நீங்க எழுதினீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். On her broom தான் இந்த சென்டென்ஸ்ல prepositional phrase. இந்த சென்டென்ஸ்ல from the brass lamp. இது ஒரு எக்ஸாம்பிள், இது ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? prepositional phraseல நம்ம டெக்ஸ்ட் புக்ல என்ன உதாரணம் கொடுத்திருக்காங்க? on the boat, over the tree, in the school. இன்னுங்கிறது preposition, the school இதுதான் modifier, over the tree, on the boat. on the boatல boat தான் ஆப்ஜெக்ட் ஆயிடுது. preposition on உடைய ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆகுது? boat. கரெக்டா? Prepositional phrase is nothing but a group of words that begin with a preposition and help explain relationship between two things. Okay. இன்னைக்கு கிளாஸ்ல phrases-னா என்னன்னு பார்த்தோம். noun phrase, verb phrase, prepositional phrase. நம்ம டெக்ஸ்ட் புக்ல பேஜ் நம்பர் 68 இந்த கேள்விகள்லாம் கேட்கப்பட்டிருக்கு. இதுக்கான ஆன்சர் என்னங்கறத நம்ம பார்ப்போம். Identify the dependent clause or phrases in the following sentence. Underline them. Texting on his phone, the man swerved into the ditch. மெசேஜ் பண்ணினா என்ன ஆயிட்டான்? இந்த குழியில விழுந்துட்டான், இந்த டிச்ல விழுந்துட்டான். ஸோ டெக்ஸ்டிங் ஆன் ஹிஸ் ஃபோன், இதுதான் இங்க வந்து texting on his phone. It isn't necessary to cram all night if you have studied a little each day. நீ தினைக்கும் புலம்புறதுக்கான அவசியமே இல்லை. நீ தினைக்குமே கொஞ்சம் கொஞ்சமா படிச்சிருந்தேன்னா கிராம் பண்றதுக்கு அவசியமே இல்லை. if you have studied, இதுதான் டிபெண்டன்ட் கிளாஸ்.
It isn't necessary to cram all night. இது வந்து independent clause இருக்கு. This sentence is dependent. We climbed up the hill to enjoy the view. To enjoy the view. I enjoy painting during my holidays. எப்ப நான் என்ஜாய் பண்ணுவேன்? During my holidays. இதுதான் phrase. Whether he attends the party or not, I have decided to go. அவன் பார்ட்டிக்கு வரானோ இல்லையோ நான் போறதா நான் முடிவு எடுத்துட்டேன். இதுதான் இந்த சென்டென்ஸ்ல phrase. Whether he attends the party or not. I will stop playing the drums when you go to sleep. நான் வந்து ட்ரம்ஸ் அடிக்கிறத நான் நிப்பாட்டிடுறேன் நீ தூங்க போனதுக்கு அப்புறம். When you go to sleep. So this is a dependent one. எப்போ நிப்பாட்டுவேன்? When you go to sleep. அடுத்தது complete the following sentences using appropriate prepositional phrase. I would like to order coffee dash tea. காஃபி நான் ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன் டீக்கு பதிலாக அப்படின்னு சொல்றோம்னா நான் என்ன வார்த்தை உபயோகிப்பேன் சொல்லுங்க. ஆப்ஷன்ஸ் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் கொடுத்திருக்கு, இன்ஸ்டெட் ஃப்ரம், இன்ஸ்டெட் டு. எது வந்து கரெக்டான ப்ரெபோசிஷனல் ஃப்ரேஸ்? நீங்க அன்மியூட் பண்ணி சொல்லலாம், இல்ல சாட் பாக்ஸ்ல கூட சொல்லலாம். எது வந்து நான் நான் காஃபியை குடிக்க விரும்புறேன் டீக்கு பதிலாக அப்படின்னு நான் சொல்றேன்னா என்ன வந்து எந்த வார்த்தை வந்து எந்த ப்ரெபோசிஷனல் ஃப்ரேஸ் வந்து இதுல கரெக்டா இருக்கும்? ஏயா, பியா, சியா? Instead of. Very good, Jiva. Good. Dash the rains we went out. மழை பெஞ்சாலுமே நாங்க வெளியில போனோம். In spite of. Dash fire break the glass to escape. ஒருவேளை தீ பிடிச்சு நிறுத்தினா கிளாஸ உடைச்சு நீ தப்பிச்சு போயிடு. ஒருவேளை தீ பிடிச்சதுன்னா என்ன வந்து கரெக்டான ப்ரெபோசிஷனல் ஃப்ரேஸா இருக்கும்? In case of, in case with. Correct. In case of. Correct, Gayatri. I am standing here dash my friends. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சார்பாக நான் இந்த இடத்துல நான் நின்னுட்டு இருக்கேன். எது வந்து கரெக்டான ப்ரெபோசிஷனல் ஃப்ரேஸ்? இன் பிஹாஃப் ஆஃப் கரெக்டா இருக்குமா? ஆன் பிஹாஃப் ஆஃபா இல்ல ஆன் பிஹாஃபா? சூப்பர். ஆன் பிஹாஃப் ஆஃப். We solved the problem dash a new device developed by our engineers. நாங்க இந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணோம். எது மூலியமா? இன்ஜினியர்கள் ஒரு புது கருவியை உருவாக்கினாங்க, அது மூலியமா. By means of. Very good. Dash we are impressed with their performance. பொதுவா நாங்க அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வச்சு நாங்க இம்ப்ரெஸ் ஆயிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா என்ன வந்து கரெக்டான ப்ரெபோசிஷனல் ஃப்ரேஸ் இங்க? In general. Very good. Hopefully உங்களுக்கு எல்லாருக்கும் இப்ப ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். phrases, clauses இது ரெண்டும் நம்ம இப்போ வரைக்கும் கத்துட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் சொல்லி கொடுத்ததுல ஏதாச்சும் டவுட் இருந்தா கேட்கலாம். ஓகே. அடுத்த கிளாஸ்ல
நம்ம நான் ஃபைனைட் வேர்ப்ஸ், ஜெரான்ஸ் அதெல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஓகே, இன்ஃபைனைட்ஸ், நான் ஃபைனைட்ஸ், இன்ஃபினிட்டிவ்ஸ், ஜெரான்ஸ் இதெல்லாம் நம்ம கத்துக்க போறோம். ஓகே, நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.